காரணம், ஒரு வேத வசனம் பாருங்களேன். உபாகமம் 28:8 உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் நீங்க கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இந்த தேவ மனிதர் ஜெபம் பண்ணி வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவியானுடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டதுனால அவர் செய்ததெல்லாம் ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க கையிட்டு செய்கிற ஒருவேளை வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், அல்லது நீங்கள் ஒரு மருத்துவராய் இருக்கலாம், அல்லது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கலாம். நீங்க கையிட்டு செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அப்படி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களுடைய வருமானம்